வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல். நம்மளோட வேல்செக் சேனலில் எல்இடி டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ், சர்வீஸ், சேல்ஸ், ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சர்வீஸ் வீடியோக்கு தான் வந்திருக்கோம். நிறையா லாக்டவுன் டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் லேட்டஸ்ட் வந்து ஒரு 2 years பிஃபோர் அந்த மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலைகீழாக டிஸ்பிளே ஆக்சுவலாக அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம் சார், நைட் கரெக்டாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு, காலைல ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா படம் எல்லாமே தலைகீழாக தெரியுது சார், இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு 3 months பேக்கே நம்மளோட சேனலில் சாம்சங் தலைகீழ் டிஸ்பிளே எப்படி சரி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஒரிஜினல் ரிமோட்லேயே இன்ஃபோ, மெனு, மியூட்டு ப்ளஸ் பவர் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாம்சங்கோட அந்த சர்வீஸ் மோடு ஓப்பன் ஆகும். அது இல்லாமல் சில மாடலில் மெனு 1147 இந்த மாதிரி நிறைய கீஸ் வந்து அதிலே கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 years பிஃபோர் வந்த மாடலுக்கு எல்லாமே சாம்சங்கோட டிவியோட வந்த ஒரிஜினல் ரிமோட்லேயே அந்த சர்வீஸ் மோடு ஓப்பன் ஆகும். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 years பிஃபோர் வந்த எந்த ஒரு மாடலுக்கும் சர்வீஸ் மோடு அதில் ஓப்பன் ஆகிறதில்ல. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்பெஷலாக சர்வீஸ் மோட் ரிமோட்டே இருக்குது. அந்த ரிமோட்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த டிவியை வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் நார்மல் ரிமோட் எப்படி இருக்கும், நீங்கள் சர்வீஸ் மோட் ரிமோட் இருக்கும், எந்த டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் மோட் ரிமோட்டு. இதில் சர்வீஸ் சம்மந்தமான கீஸ் மட்டும் இருக்கும். சோர்ஸு ப்ளஸ் மெனு, ஃபேக்ட்ரி, ஆப்ஷன்ஸு அந்த மாதிரி பட்டன்ஸ் மட்டும் இருக்கும். இது எப்படி மாற்றுறது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி உங்கள் சாம்சங்கில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா கண்டிப்பாக கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் 9842183605. நம்மளோட வேல்செக் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரிமோட்டை உங்களுக்கு தாராளமாக உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வைக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். இது மாதிரி சோனியில் மட்டும் இல்லாமல் சாம்சங், எல்ஜி, டிசிஎல் இந்த நிறைய மாடல்ஸில் சர்வீஸ் சம்மந்தமாக எந்த கொஸ்டின்னாலும் நம்மளோட வேல்செக் சேனல் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இது நம்ம சாம்சங்கில் யூஸ் பண்ணுற நார்மல் ரிமோட், ரெகுலராக வர ரிமோட்ஸு. இதான் ரெகுலர் வர ரிமோட்டு. இப்போ இந்த ரிமோட்டில் வந்து நம்ம இதை வந்து சரி பண்ண முடியல. இப்போ நம்ம சர்வீஸ் மோட் ரிமோட் வாங்கியிருக்கோம். இந்த சர்வீஸ் மோடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை திருப்புறோம்ன்றதை நீங்கள் தெளிவாக ஸ்லோவாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கவங்க இந்த ஒரு வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சர்வீஸ் சென்டருக்கு போகாமலே உங்கள் டிவியை உங்கள் வீட்டில் இருந்து மினிக்க சரி பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு வாய்ப்பு. இப்போ நான் அது எப்படி ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னா இப்போ விசுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் தலைகளாக தெரியுது. ஃபஸ்ட்டு இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இன்ஃபோன்னு ஒரு பட்டன் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபோ பட்டனையும் ப்ளஸ் மேலே இருக்க ஃபேக்ட்ரி பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறோம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஃபோ ஃபேக்ட்ரி. இப்போ நம்ம சர்வீஸ் மோட் ரிமோட்டில் இன்ஃபோ ஃபேக்ட்ரி ப்ரெஸ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது ஃபேக்ட்ரி செட்டிங்ஸோட கீ வந்திருக்கு. இந்த செட்டிங்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா டிவி, ஆப்ஷன், சப் ஆப்ஷன்ஸு, சவுண்டு, டீபக், எஸ்விசி, டபிள்யூபி அட்ஜஸ்ட்டு, ஏடிஜி அட்ஜஸ்ட்டு, அட்வான்ஸ்டு, டியூனர், செல்ஃப் டெஸ்ட்டு, இது மாதிரி நிறையா இருக்குது. எந்த ஒரு காரணத்தை கொண்டோ நீங்கள் எல்லாத்துக்கும் வேறு ஆப்ஷன்ஸ்குள்ளெல்லாம் போனீங்கன்னா மாறிச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து செட்டப்ஸ் கொண்டு வர்றது சிரமம். அதனால் நம்ம என்ன ஆப்ஷன் சொல்கிறோமோ அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபு. இதில் இருக்க வேறு ஆப்ஷன்ஸ்லாம் சில இதெல்லாம் நோண்டிட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் மதர் போர்டை கலட்டி அதில் இருக்க வந்து பயாஸை சரி பண்ணால் மட்டும்தான் சரியாகும். அதனால் 100% சேஃபாக நம்ம என்ன சொல்கிறோன்றதை பொறுமையாக 1க்கு 2 தடவை வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ளே மட்டும்தான் போகணும். ஆப்ஷன்ஸில் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஃபேக்ட்ரி ரீசெட்டு, டைப்பு, எஸ்டபிள்யூ மாடல், பிஓஎம் மாடலு, சேனல் டேபிள், டியூனர், எம்ஆர்டி ஆப்ஷன், இந்தியா சவுண்டு. இப்போ நம்ம போகிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். எம்ஆர்டி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் நீங்கள் போகணும். இப்போ எம்ஆர்டி ஆப்ஷன்ஸ் நான் போயிட்டேன். அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு என்டர் கொடுக்குறீங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் ஃபார்மட் ஜெய்டா அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்து ஹரிஜானல் வெர்டிகல் ஃப்ளிப்பு, டிடிஎக்ஸு, சைனா ஹெச்டி,
என்டி கன்வர்ஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம மாற்ற போகிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான். இதில் ஹெச்வி ஃப்ளிப்னு இருக்கும். அந்த ஹெச்வி ஃப்ளிப்பை மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. அதை ஆன் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. வேறு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மற்றெல்லாம் மாற்றினீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரும். அப்புறம் நீங்கள் அதை சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் ஹரிஜானல் வெர்டிகல் ஃப்ளிப்பை வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ இது ஆஃபில் இருக்குது. இதை வந்து ஆன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டிஸ்பிளே மேலே டாப் எண்டுக்கு போயிடும். இப்போ நீங்கள் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எக்ஸிட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வரும். இப்போ திருப்பி ஒரு தடவை மெனு ப்ரெஸ் பண்ணுறேன், இன்னொரு தடவை மெனு ப்ரெஸ் பண்ணுறேன், 3 தடவை மெனு ப்ரெஸ் இந்த ஆப்ஷன்ஸில் வந்துடும். திரும்ப எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் வழியாக வந்து வெளியே வந்துடலாம். இப்போ வந்து டிவின்ற ஆப்ஷன்ஸில் இருக்குது. இது சோர்ஸு. இப்போ மெனுவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீக்கார் நோசங்கள் இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே நீங்கள் முன்னுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ வந்து தலைகீழாக இருக்கும். இப்போ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு சிம்பிள் மெத்தட் தான். இந்த ஒரு சிம்பிள் மெத்தடுக்காக நீங்கள் வந்து கால் பண்ணி சாம்சங் சர்வீஸ் சென்டர் இருந்தால் வரணும்னு கிடையாது. நீங்களே தாராளமாக வந்து இந்த ஒரு ஆப்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சர்வீஸ் ரிமோட் வேணும். சர்வீஸ் ரிமோட்டில் ஒன்லி இதை மட்டும் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்தடுத்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் மட்டும் கண்டிப்பாக நான் இந்த ரிமோட்டை வச்சு சொல்லித்தரேன். பட் இந்த ப்ராப்ளம்ஸ் வரவங்க வந்து கண்டிப்பாக நம்மளோட வேல்ஸ் டிவி நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிமோட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். சாம்சங்கோட ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வாங்கின மாடலுக்கு மட்டும் இந்த ரிமோட் ஒர்க் பண்ணும். எல்லா மாடலுக்கும் கண்டிப்பாக நம்மள ஒர்க் பண்ணாது. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன உங்களோட சாம்சங்கோட மாடல் நம்பர்னு மட்டும் அடிச்சிங்கன்னா அதுக்குரிய ரிமோட்டை கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி வைக்க ரெடியாக இருக்கும். அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணுறோன்னு மேக்ஸிமம் நான் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்லை ஒரு சில வரல சார்னா தாராளமாக நம்மளை கால் பண்ணி கேட்டும் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறையா சாம்சங், எல்ஜி, சோனி இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து ரெகுலராக நம்ம சேனலில் போட போகிறோம். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேல்ஸ் டிவி.